CBSE 12th Physics MCQ question பார்க்கலாம் பாருங்க. Set 2. The energy of an electron in an orbit in hydrogen atom is minus 3.4. Its angular momentum in the orbit will be கேட்டிருக்காங்க. எனர்ஜி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா minus 13.6 divided by n square. That is equal to energy minus 3.4 கொடுத்திருக்காங்க. இது சால்வ் பண்ணா n square equal to 4 வரும். அப்ப n equal to 2 வருது. angular momentum nh by 2 pi, n வந்து 2 போட்டு h by 2 pi போட்டீங்கன்னா அப்ப 2 கேன்சல் ஆயிருது. அப்ப h by pi தான் ஆன்சர். So third option கரெக்ட் பா. Second question பாருங்க. The momentum of a photon associated with a microwave wavelength λ4 கொடுத்திருக்காங்க. அப்போ momentum formula h by lambda, h வந்து என்ன பாத்தீங்கன்னா 6.63 into 10 power minus 34 கொடுத்திருக்காங்க. divided by lambda வந்து 4 into 10 power minus 2 சென்டிமீட்டர் மீட்டர் மாத்திரம். அப்போ இது சிம்பிளை பண்ண என்ன வரும் பாருங்க. இந்த 6 உம் 4 உம் கேன்சல் பண்ணா 1.66 னு வரும். சரிங்களா? into 10 power இந்த 34 இந்த 2 உம் கேன்சல் பண்ணா 32 வரும். so 10 power minus 32 யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்பா. செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தி ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஆஃப் மாஸ் நம்பர் 125 சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் r0 into a power 1/3 வரும். r0 எவ்வளோ 1.2 ஃபெர்மி மீட்டர், a வந்து 125 அது 5 கியூப் போட்டு ஹோல் பவர் 1/3 போட்டோம்னா 3 கேன்சல். ஸோ 5 1.2 6 ஃபெர்மி மீட்டர். ஸோ 6 ஃபெர்மி மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. RMS அண்ட் ஆவரேஜ் வோல்டேஜ் ஓவர் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வோல்டேஜ் வந்து ஓவர் சைக்கிளுக்கு வந்து 0, RMS வந்து V0 by √2. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. சரிங்களா? குட் டயோடுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ் பயஸ்ல ஹை ரெசிஸ்டன்ஸ், ஃபார்வர்ட் பயஸ்ல லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 points are minus q and q are located d, 0, 0, 2 respectively in the xy plane. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆரிஜின் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஆரிஜின் எடுத்துட்டா இங்க d, 0 இங்க இருக்கு, d, 0 இங்க இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 0, d இங்க இருக்கு, 0, d இங்க இருக்கு. அப்போ இங்க வந்து மைனஸ் q சார்ஜ், இங்க பிளஸ் q சார்ஜ் இருக்கு. அப்போ வந்து இது ஒரு இப்போ மைனஸ் q சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் டுவர்ட்ஸ், அதாவது ரைட் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த பிளஸ் q சார்ஜ்னால டுவர்ட்ஸ் இப்படி இருக்கும், அவே இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும்ப்பா. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். புரியுதுங்களா? அதாவது மைனஸ் q சார்ஜ் d, 0 சொல்லியிருக்காங்க. பிளஸ் q வந்து 0, d சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரிஜின் கேட்கும்போது நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்டு வந்து டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவே ஃப்ரம் இருக்கும், இப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது என்ன வரணும், பிளஸ் ஐ கேப் வரணும், பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ், அப்படி வரணும், மைனஸ் ஜே வரணும். அப்போ பிளஸ் ஐ மைனஸ் ஜேல வரணும். கரெக்டுங்களா? ஸோ பிளஸ் ஐ மைனஸ் ஜே. அப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ஆட் பண்ணீங்கன்னா e√2 வரும். ஏன்னா 90 டிகிரி தானே இருக்கு, √2 டைம்ஸ் இருக்கணும். அப்போ kq/r² into √2. கரெக்டுங்களா? சரி, இப்போ இது ஐ கேப் மைனஸ் ஜே கேப்ல போட்டிருக்காங்க, ஐ கேப் மைனஸ் ஜே கேப் போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு 1/√2னா √2 கேன்சல் ஆகிட்டு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வந்து என்ன வரும் சொல்லுங்க, சி ஆப்ஷன் கரெக்ட்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. an electron is moving with velocity v0 in uniform electric field E0 is set up in a region. the electron will அப்படின்னு இருக்காங்க. எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இருக்கும். EQ/m தான் ஆக்சலரேஷன். இது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனால வந்து பாத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி x டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, y டைரக்ஷன்ல இருக்கு. அதனால வந்து பாரபோலிக் பாத்து தான் வரும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. A charge particle of mass m having kinetic energy k is unreflected through a region with the electric field E and magnetic field B perpendicular to the m கேக்குறாங்க. அப்போ வந்து பர்பெண்டிகுலர்னா BQV மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து EQ ஆக்ட் ஆகும். QQ கேன்சல் பண்றோம்னா V ஈக்குவல் டு E/B ன்னு வருது. அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு P²/2m னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்படி போட்டீங்கன்னா அப்போ கைனடிக் எனர்ஜி இன்டு 2m ஈக்குவல் டு P² வந்து என்ன பண்ணிடலாம், m² V² போட்டீங்கன்னா V² வந்து E²/B² ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஒரு m கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ m இஸ் ஈக்குவல் என்ன வருது, 2k into B²/E² அப்படின்னு கிடைக்குது. அப்போ 2k B² into E². செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த விஷயம் பாருங்க. ரெக்டாங்குலர் லூப் ஆஃப் சைஸ் 5 into 8 லைன் இந்த xy பிளேன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஃப்ளக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், NBA காஸ்ட், n வந்து 1, B வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கலாம், A வந்து லெங்த் அண்ட் பிரெத். அப்போ 5 into 8 சென்டிமீட்டர்ல இருக்குது, மீட்டர் மாற்றுறது 10⁻², 10⁻² போட்டால் 10⁻4. அப்போ என்ன வருது பாருங்க, இது 40 into 2 80, 8 into 10⁻4. அப்போ 80 into 10⁻4 எப்படி எழுதலாம், 8 into 10⁻³ எழுதலாம். யூனிட் வந்து வெபர். அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. நைன்த் கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. which of the following statement is not trueன்றாங்க. அதாவது ஏசி கம்பேர் டு டிசி. ஏசி வந்து எக்கனாமிக்கலா இருக்கும், அது வோல்டேஜ் ஈஸியாக மாற்றலாம்.
அடுத்து வந்து ஏசி வந்து எக்கனாமிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் ஏசி வந்து மோர் டேஞ்சரஸ். ஏன் பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ ஆஃப் ஏசி கொண்டு ஆர்எம்எஸ் வேல்யூ √2 டைம்ஸ் வரதுனால இருக்கும். அப்போ இதுதான் தப்பாக சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் நாட் ட்ரூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி magnetic field in a plane electromagnetic wave is கொடுத்துருக்காங்க. இது kx, இது ஒமேகா டி. அப்போ ஒமேகா இது கேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒமேகா பை கே தான் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு சி பை என் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படி போட்டிங்கன்னா, அப்போ கே பிளேஸில் ஆல்ஃபா போட்டிங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வருது? ஒமேகா என் பை சின்னு போட்டுக்கலாம். அப்போ ஒமேகா வந்து 1.5 × 10⁻11 போட்டு என் வந்து என்னது 1.5 போட்டு சி வந்து எவ்வளோ போடலாம்? 3 × 10⁸. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? 7.5 × 10⁻2ன்னு கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The energy of an electron revolving in nth orbit in a Bohr model hydrogen atom. அப்போ எனர்ஜி ஈக்குவல் என்ன சொல்லியிருந்தோம்? -13.6 by n ஸ்கொயர் சொல்லியிருந்தோம். அப்போ எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுதுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனர்ஜி ரிலீஸ்டு when heavy nuclei undergoes fission, light nuclei undergoes, இது ரெண்டுமே ட்ரூ தான். அதே மாதிரி ஹெவியர் நியூக்ளியஸுக்கு போகும்போது ஜெட்டு போடனா பைண்டிங் எனர்ஜி வந்து குறையும் பர் நியூக்ளியர், ஆனால் போடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன வருது? அதர்சன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ்னு வருது. அப்படின்னா சி கரெக்டுப்பா. ஓகே, அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. ஃபோட்டோஎலக்ட்ரிக் வேவ் ஸ்பான்டேனியஸ் எஃபெக்ட், இது கரெக்ட். நம்ம கரெக்ட். ஏன்னா பார்ட்டிகல் நேச்சர்னால. அக்கார்டிங் வேவ் நேச்சராக இருந்துச்சுன்னா டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ தான். அப்போ ரீசன் அதர்சனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லணும். அப்போ இதர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுத்தா ஏ வரும், இல்லைன்னா பின்னு வரும். ரெண்டுத்துல ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. அடுத்த விஷயம் பாருங்க. இன்டியூஸ்ட் EMF produced in a coil will be more when magnetic flux கிடையாது. இன்டியூஸ்ட் EMF வந்து டிபெண்ட் ஆன் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் எவ்வளோ லிங்க் ஆகுதுன்னு சொல்லுது. அப்போ இது ஃபால்ஸ். இன்டியூஸ்ட் EMF produced டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் magnetic flux சொல்றாங்க. இதுவும் ஃபால்ஸ். ஏன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தான் வரணும். அப்படின்னா அதர்சன் ஃபால்ஸ், ரீசன் ஃபால்ஸ். அப்போ டி வரும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க. in Young's double slit experiment the fringe with dark fringes are same. இது கரெக்ட். அதே மாதிரி ஃப்ரிஞ்ச் வித் வந்து λd/2 இதுவும் கரெக்ட் தான். ஆனால் இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரிஞ்ச் வித்துக்கு வந்து நம்ம பிரைட் டார்க்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவல்னு சொல்லிட முடியுமான்னு ஒரு டவுட் தான். அதனால ஏ இல்லைன்னா பி ரெண்டுத்துல எதனா ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.